அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் வெண்குன்றம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது. முதல்ல இந்த இடத்துக்கு வந்தோம்னா பழைய காலத்தில் போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்குது, இப்போது சமீபத்தில் போட்ட ஒரு வழியும் இருக்குது. அந்த இடத்துல 2 வழி இருக்குது. நம்ம இன்றைக்கி போக போகிறது பார்த்திங்கன்னா பழைய வழியாக ஏறி போகிறோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த மலையை காக்கிறதுக்காக காவல் தெய்வம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு மலை ஏறிட்டு கீழே இறங்கும்போது இப்போ புதுசாக போட்டாங்க இல்லையா, அந்த வழியாக இறங்கலான்னுட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா அது இருக்கு பாருங்கள், செங்கோதை அம்மன் ஜீவ சமாதின்னு ஒரு கோயில் இருக்குது. நாம் அதை வணங்கிட்டு அப்படியே போகலாம். நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் தெரியுது இல்லைங்களா, இந்த பாருங்கள், இது பழைய வழி, இது பழசு, இது புது வழி, புதுசாக கட்டியிருக்காங்க பாரு. படிக்கட்டு ஃபுல்லுமே படிக்கட்டு, ஆனால் செங்குத்தான படிக்கட்டுக்கெல்லாம் இருக்குமா. நம்ம பழைய வழி போனோம்னா நம்ம ஏறி போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பழைய வழியாக போயிட்டு இறங்கி வரும்போது இந்த புது வழியில் வரலாம். வாங்க போகலாம். இதோ தெரியுது இல்லைங்களா, இந்த காவா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே நல்லா மழை கிழ பெய்யும் போது என்ன ஆகும்னா, மலை மேலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ப்ராப்பரான வழி செஞ்சு கீழே வரையும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதற்கான வழி தான் இது. எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு கல்லை தேய்ச்சி அதுக்கு வழியாக்கி காவா மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. போலாம் வச்சலாம். டாக்கு 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 டாக்கு. இல்லைங்களா காவா, இது தண்ணி வர்றதுக்கான வழி. நாம் நடந்து வர்ற வழி பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ புது வழி செஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால் இந்த பக்கம் நிறைய பேர் போகிறதில்ல போல இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக புதர் மண்டிக்கிட்டு வருது. நாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து வந்தோம்னா இந்த வழியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுலே காவா மாதிரி செஞ்சுன்னு வந்திருக்காங்க ஒரு மேலே வந்து. சூப்பர் இல்லை? நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்துக்கிறியாம்மா காவா? கல்லுலே செஞ்சுன்னு வந்துக்கிட்ட. நீ இதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டமான மலை எங்கே ஏறிக்கிற? மலையெல்லாம் நான் ஏறினது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஏறுற மலை. கோட்டை ஏறிக்கிறியா? கோட்டை ஏறிருக்கேன். மலை ஃபர்ஸ்ட் டைம் தான். இதுதான் ஃபர்ஸ்ட்டா? ஆமாம். ஐயோ பாரு எவ்வளோ பெரிய தொட்டி. செல்லம் அதோ தெரிது பாரு கோயில் அங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1/4வாசி ஏறி வந்திருப்போம், இன்னும் 3/4வாசி இருக்குது. போயிடலாம்ல? கண்டிப்பா போயிடலாமா? வெரி குட், போலாம் போலாம். சரி செல்லம், இந்த சிவன் கோயிலுக்கு வர இல்லையா, உனக்கு இந்த கோயிலை பற்றி என்ன தெரியும்? இந்த கோயில் மலை மேலே இருக்கு. அப்பா இந்த சாமிக்கு நம்மளே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம், அதனால தான் இன்னைக்கு நான் வருவேன் நட்டு பிடிச்சி வந்தேன். அப்படியா? இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு? உனக்கே தெரியுமா? எனக்கு நான் முன்னாடி வீடியோ பார்த்துருக்கியா? சூப்பர். அப்போ நீ போய் அபிஷேகம் பண்ண போற சிவனுக்கு? சூப்பர்ரா. இது நம்ம பழைய வழியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இவங்க இந்த மலையை காக்கும் தெய்வமாக சொல்கிறாங்க. நீங்கள் அந்த படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஏறி போகும்போது இந்த பழைய வழியாக வந்துட்டு இறங்கும்போது கூட அந்த புது வழியாக வரலாம். பச்சையம்மன் ஆலயம் நல்ல சூழலாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் ஆலயம். இதுக்கப்புறம் தான் ஹார்டாக இருக்குது படிக்கட்டு. எவ்வளோ ஹைட்டாக இருக்குல்ல, வழிக்கூடம் போல. இன்னும் அந்த சிமெண்ட் படிக்கிட்டு இன்னும் ஹைட்டாக இருக்குமா? முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படிக்கிட்டு அழகாக ஈஸியாக ஏறி வர மாதிரி இருந்தது.
இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக போகுது. ஏறுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்பயே மூச்சு வாங்குது. அது ஒரு தெரியுது பாருங்கள். நம்ம அந்த ஒரு இந்த செங்குத்தாக ஒரு மலை இருக்குது. இதெல்லாம் கீழே பெருசாக இருக்குது. நம்ம மேலே மட்டும் செங்குத்தாக இருக்குது. அதுதான் இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். கடந்த ஒரு வாரமாக இங்கே வந்து மழை வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பாருங்களேன், இந்த புல்லெல்லாம் எரிஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த வெயிலுக்கு வந்து இந்த மலை மேலே வந்து காட்டு தீயெல்லாம் வந்திருக்கும். ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு. இந்த மழைக்கு அழகாக பச்சை பசேல்னு இப்போ தான் புல் விளைஞ்சிட்ருக்கு. அதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. நாம் இன்னும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் வந்தோம்னா இன்னும் நல்லா பச்சை பசேல்னு பார்க்கலாம் அந்த மலையை. சரி வாங்க போகலாம். கோயிலுக்கு போகலாம் வாங்க சீக்கிரம். திருவண்ணாமலை மலையில் தீபத்தப்போ நிறைய டைம் ஏறி இருக்கோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு படிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி தான் கரடு முரடான பாதைகள் கிட்டத்தட்ட அதை ஞாபகப்படுத்துது. இப்போ திருவண்ணாமலைன்றதுனால இன்னொரு விஷயம், அங்கே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் வந்து தீப்பிழம்பாக காட்சி கொடுத்துருப்பார். அந்த மாதிரி இந்த மலையில் முருகப்பெருமானுக்கு சிவன் வந்து தீப்பிழம்பாக காட்சி கொடுத்துருக்கார். என்னாச்சு? அம்மா, நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மலை கோயிலுக்கே வந்தது இல்லைன்னு, ஆனால் செஞ்சிக்கோட்டைக்கு போயிருக்கேன்னு சொன்னேன். இந்த மலை கோயில் வர்றதுக்கும் செஞ்சிக்கோட்டைக்கும் உனக்கு எது பிடிச்சிருக்கு? கோயில் தான் பிடிச்சிருக்கு. வெரி குட். இன்னொரு டைம் வருவியா? உங்கள் மம்மி கூட்டின்னு வருவியா? ஓகே, வெரி குட். வா போயிடலாம். பாதி தூரம் மேலே வந்துட்டோமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கரெக்டாக போயிடலாமா? இதுக்கு மேலே பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மலையை குறைஞ்சி வழி செஞ்சுருப்பாங்க. அதில் போகும்போது சூப்பராக இருக்கும். பக்கம் மாதிரி இருக்கும். அதில் போகலாம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ நாம் வந்து வந்தது பழைய வழி. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வழியாக பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், கல்லெல்லாம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் பேட்ச் ஒர்க் மாதிரி விட்டுருக்காங்க. மற்றது எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம பழைய வழி புதிய வழி இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செங்குத்தாக ஒரே ஒரு பாறை மேலே இருக்குது. இதை கடந்துட்டோம்னா மேலே கோயிலுக்கு போயிடலாம். வாங்க, நீங்கள் பழைய வழி புது வழி எதில் வந்தாலுமே இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இவ்வளோ தூரம் ஏறி வந்தபோது ஒன்றும் சிரமம் தெரில. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்டீப்பாக இருக்குது. ஆனால் சிரமம்லாம் இல்லை, ஏறி வந்துடலாம். நம்ம உக்காராமல் அப்படியே வந்தோம்னா ஒரு 1 ஹவரில் வந்துடலாம் போல இருக்குது. நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் உக்காந்துட்டு வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ மேலேருந்து பார்க்கும்போது வியூலாம் சூப்பராக இருக்குது. இன்னும் மழை காலங்களில் வந்தோம்னா இன்னும் நல்லா. இப்போ நாம் ஏறி வந்த அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா சைடில் கைப்பிடியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக கைப்பிடியெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போதே ஒரு 2-3 பேர் இறங்கி போயிருந்தாங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க போல இருக்குது. பௌர்ணமி பிரதோஷ் அன்னைக்கு இங்கே நல்ல கூட்டம் இருக்குமா, மக்கள் அதிக அளவில் வருவாங்களா. இந்த மலையை சுற்றி கிரிவல பாதையும் இருக்குன்றாங்க. கிரிவலமும் போகிறதா கேள்விப்பட்டோம். நம்ம கீழே போகும்போது கேட்போம்.
இங்கே நம்ம மேலே வரும்போதே அந்த கைப்பிடி வச்ச இடத்துல 2 விதத்தில் வந்து வழி பிரியுது. நாம் வந்து வலது பக்கமாக போவோம். நீங்கள் குழந்தை ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த வலது பக்கம் வந்துடுங்க. இங்கே தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏறதுக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த இடம் பாருங்களா, ஒரு குகை மாதிரி அமைப்பாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நாம் இப்போ எல்லாம் ஃபுல்லாக வெயிலில் வந்தோம். இந்த இடம் வந்து வரும்போது அந்த வெயிலோட தாக்கமே இல்லை. ரொம்ப நல்லா சில்லுன்னு ஃபீல் ஆகுது. வர்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் வச்சு இது பூரா வழி போல் அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சிவனை தருவி சிக்க போகிறோம். கிட்ட வந்தாச்சு. நாம் இப்போ இந்த கோயிலோட மொத்த அழகையும் பார்த்து ரசிக்கலாம் வாங்க. அடி மலை ஏறி வந்தோம் இல்லைங்களா? இங்கே வந்த பிறகு நாம் இந்த சிவனை பார்த்துட்டு அவருக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வரும்போதே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த சிவன் தாங்க, இவர் தான் தவளகிரீஸ்வரர். நம்ம கையிலே அபிஷேகம் பண்ணலாம், நம்ம கையிலே அலங்காரம் பண்ணலாம், நம்ம கையிலே வந்து தீபார்த்தனைலாம் காமிக்கலாங்க சொல்லியிருந்தோம். இப்போது எல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம கையிலே வந்து சிவனுக்கு தீபார்த்தனை காமிக்கலாம். இந்த கொடுப்பனை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பர்வத மலையில் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மலையிலும் நாமளே பண்ணலாங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பி வந்தாச்சுங்க. பர்வத மலைன்றது வந்து ரொம்ப ஹைட்டு, 4500 அடி உயரம். அந்த அளவுக்கு ஏற முடியாதவங்க இது வந்து 1500 அடி உயர்ந்தாங்க. ஒரு மணி நேரத்தில் நம்ம ஏறி வந்துடலாம். வந்தீங்கன்னா இந்த சிவனுக்கு நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதை வந்து வார்த்தைகளால் சொல்லி நம்ம வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷம். மலை மேலே வந்தீங்கன்னா இவர் வந்து தவளகிரீஸ்வரர். மொத்தம் 5 சன்னதிகள் இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் அங்கே போனோம்னா விநாயகர் சன்னதி, கீழே முருகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதின்னு இருக்குது. இங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது எண்ணற்ற அந்த இயற்கை கொட்டி கிடக்குதுங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முழுவதும் விவசாய நிலங்கள் பச்சை பசேல்னு இருக்குது. நிறைய மலைகள். வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மலைக்கு வந்து தவளகிரீஸ்வரர் வந்து வணங்கிட்டு போங்க. உண்மையாலுமே மன நிறைவாக இருக்குங்க. ஓகேவா? அடுத்து நாம் விநாயகர் சன்னதிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் பார்த்திங்கன்னா கட்டி முடித்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா பல்லவ மன்னனோட கல்வெட்டு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அம்மன் சன்னதிங்க. அதாவது பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனோட கல்வெட்டு இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாயக்க மன்னர்களும் வந்து நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய ஒரு கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் சன்னதி. நம்ம திருவண்ணாமலை மாதிரியே இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு ரொம்ப விசேஷங்க. அங்கே வந்து தீப்பழம்பா பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் காட்சி கொடுத்தாரு. இந்த மலையில் அவருடைய மகன் முருகனுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க.
நாங்கள் கீழே இறங்கி போகும்போது இப்போ புதுசாக கட்டி இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டு வழியாக தாங்க இறங்கி போனோம். ரொம்ப எளிதாக தான் இருந்தது. மேலே வரைக்குமே கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க. படிக்கட்டு ஈஸியாக இருக்குது இறங்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.